அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் சேகர்பாபு அதிரடி கைது, கோவில் நகை திருட்டு 7 ஆண்டு சிறை தண்டனை, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் சேகர்பாபு. இவர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துறை அமைச்சராக ஸோ இருக்காரு. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் நகைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் நகைக்கட்டிகளாக செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து சென்று பார்த்தீங்கன்னா 2000 கிலோ தங்கத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து சென்று இவர் மெகா ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான். இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா சேகர்பாபுடைய வீட்டில் அதே மாதிரி அவருக்கு தொடர்புடைய உறவினர்களுடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக 2, 3 நாட்களாகவே தொடர்ந்து ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான கோவில் நகைகள் பார்த்தீங்கன்னா திருட்டு விஷயத்தில் வசமாக நகைகள்லாம் சிக்கியிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இப்போ அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைந்து அதிமுகவில் திமுகவில் இணைந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய அமைச்சராக பொறுப்பேற்று இருக்காரு. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக கோவில் நகைகளை அனைத்துமே பார்த்தீங்கன்னா எடுத்து அவர் பார்த்தீங்கன்னா தங்கக்கட்டிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் முன்பு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் பார்த்தீங்கன்னா நகைகளை அனைத்தையுமே அவர் ரகசியமாக அவருடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சென்று இந்த நகையில் எக்கச்சக்கமான ஊழல்கள் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறையும் அதிரடியாக ரைடுகள் நடத்தியிருக்காங்க. இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா மறைந்திருந்த அனைத்து தங்கம் பார்த்தீங்கன்னா 2000 கிலோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்கை கட்டிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் கிடைத்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் இப்போ சேகர்பாபு அவர்களுக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோவில் நகை விஷயத்தில் நிறைய மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு நிறுவனமாகி இவர் ஏற்கனவே வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் இப்போ சேகர்பாபுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா திமுக எதில் ஊழல் செய்யணுமோ அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஊழல் செய்துட்டு வராங்க. இதன் அடிப்படையில் இப்போ கோவில் நகைகளை திருட்டில் இப்போ சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி வருது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.